நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ள வேளாங்கண்ணி தூய ஆரோக்கிய அன்னை திருத்தலம் உலக புகழ்பெற்ற ஒரு கத்தோலிக்க புனித யாத்திரை தலமாகும். கீழை நாடுகளின் லூர்து நகர் என்றும் இது அழைக்கப்படுகிறது. இங்கு மாதா காட்சி தந்ததாக கூறப்படும் 3 முக்கிய நிகழ்வுகள் அன்னை மரியாவின் பக்தியை பரப்பியது. வேளாங்கண்ணி மாதா கோவில் வரலாறு சுருக்கமாக. 1. பால் விற்ற சிறுவனுக்கு காட்சி. சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்பு நாகப்பட்டினத்தில் இருந்து ஒரு செல்வந்தருக்கு பால் கொண்டு செல்லும் ஒரு இடையர் குல சிறுவன் வழியில் ஒரு ஆலமரத்தடியில் குளத்துக்கு அருகே இளைப்பாறினான். அப்போது சூரியனை விட பிரகாசமான ஒளியுடன் அன்னை மரியாள் கையில் குழந்தை இயேசுவுடன் காட்சியளித்தார். அன்னை தனது குழந்தைக்கு கொஞ்சம் பால் தருமாறு கேட்க சிறுவனும் கொடுத்தான். சில வினாடிகளில் அன்னை மறைந்தார். செல்வந்தர் வீட்டில் பால் அளவு குறைந்ததைக் கண்டு முதலாளி கோபப்பட திடீரென பால் குடம் பொங்கி வழிந்தது. சிறுவன் நடந்ததைக் கூற முதலாளி அதிசயித்து அந்த இடத்திற்கு சென்று அன்னைக்கு ஒரு சிறிய ஆலயம் கட்டினார். இதுதான் பழைய வேளாங்கண்ணி மாதா குளம். 2. மோர் விற்ற சிறுவனுக்கு காட்சி. சில ஆண்டுகளுக்குப் பிறகு நடுத்திட்டு என்ற இடத்தில் கால் ஊனமுற்ற ஒரு சிறுவன் மோர் வியாபாரம் செய்து வந்தான். ஒருநாள் வேளாங்கண்ணி மாதா குழந்தை இயேசுவுடன் காட்சியளித்து தனது குழந்தைக்கு மோர் கேட்டார். சிறுவன் மோர் கொடுத்ததும் அன்னை அவனை நாகப்பட்டினம் சென்று அங்குள்ள கிறிஸ்தவர்களிடம் இந்த இடத்தில் ஒரு கோவில் கட்டச் சொல்லும்படி பணித்தார். சிறுவன் தனது ஊனத்தை பற்றி கூற, மகனே எழுந்து நட என்று அன்னை கூற அவன் குணமடைந்தான். இந்த அற்புதம் அங்கு ஒரு சிறிய ஆலயம் கட்ட வழிவகுத்தது. 3. போர்ச்சுகீசிய மாலுமிகளுக்கு காட்சி. கிபி 1671 ஒரு போர்த்துகீசிய கப்பல் கடும் புயலில் சிக்கித் தவித்தது. அப்போது மாலுமிகள் அன்னை மரியாவை நோக்கி வேண்ட அவர் வேளாங்கண்ணியில் கரை வந்தடைய உதவினார். அன்னை மரியாவின் பிறந்தநாளான செப்டம்பர் 8 அன்று அவர்கள் கரை சேர்ந்ததால் அதற்கு நன்றிக்கடனாக அங்கு ஒரு பெரிய தேவாலயத்தை கட்டினர். இந்த 3 முக்கிய புதுமைகளும் அன்னை மரியாவின் பக்தியை வேளாங்கண்ணியில் வளர்த்தது. இன்று கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாது அனைத்து மதங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான மக்களும் இங்கு வந்து அன்னை மரியாவை வழிபட்டுச் செல்கிறார்கள். அன்னையின் பிறந்தநாளான செப்டம்பர் 8 அன்று இங்கு ஆண்டுதோறும் வெகு சிறப்பாக திருவிழா கொண்டாடப்படுகிறது.